இன்றைக்கி நம்ம நெத்திலி மீனை வச்சு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனை நல்லா ஹீட் ஆக்கிட்டு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1 ஸ்பூன் கடுகும், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், அதோட 1/4 ஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணுறேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்கு சின்ன வெங்காயம் சாப் பண்ணியிருக்கேன். அதை நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதோட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டை வந்து இடித்து நான் சேர்க்குறேன். இதில் எல்லாம் நல்லா ஒன்றா எண்ணெயில் ஃப்ரை ஆகி வரட்டும். நான் வந்து பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வந்து வதக்கி வரட்டும். நான் இன்றைக்கி வந்து நெத்திலி மீன் வந்து 1/2 kg வாங்கியிருக்கேன். அதை நல்லா கட் பண்ணி நடுவில் உள்ள முள் இதை மாதிரி ரிமூவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது மாதிரி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நமக்கு முள் குத்துற பிரச்சனை இருக்காது. சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடும்போது ஈஸியாக சாப்பிட்லாம். அதுக்காக நடுவில் இருக்க முள்ளை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொக்கு பண்ணுங்கள். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை வந்து நான் அரைச்சி இதில் சேர்க்குறேன். நான் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் வந்து நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாம் ஒன்றா நல்லா வெந்து வரட்டும். நமக்கு பச்சை ஸ்மெல் போய் வந்து 1 ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம வாஷ் பண்ணி உப்பு மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த நெத்திலி மீனை இதில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதித்து வெந்து வந்தால் போதும் நமக்கு. ஏன்னா இல்லைனா மீன் வந்து உடஞ்சி வந்துடும் நமக்கு. அதனால் நல்லா அந்த எண்ணெயிலையும் அதிலே தண்ணி விடும் நமக்கு. நல்லா கொதித்து வெந்து வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தலை தூவி நான் வந்து இன்றைக்கி வந்து சாதத்தோடு சர்வ் பண்ணுறேன். நான் இன்றைக்கி சூடான சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சாப்பாடோடு சர்வ் பண்ணுறேன். இதோட நான் வந்து மட்டன் வந்து ஈரல் வந்து தொக்கு வச்சுருக்கேன். அதையும் இதையும் வச்சு நான் இன்றைக்கி வந்து சர்வ் பண்ணுறேன். இன்றைக்கி டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.